எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஒரு பெரிய ஒரு சாதனையான ஒரு விஷயத்தை செய்யறதுக்காக நீங்க போறீங்க ரைட்டா? ஸோ லைஃப் ஸ்கூலுக்கு போனோம், படித்தோம், ஹோம் செஞ்சோம் அப்படிங்கிறத தாண்டி சமுதாயத்துக்கு ஒரு பிரயோஜனமுள்ள ஒரு குடிமகனா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க எடுத்துக்கிட்டே ஒரு படி இது. அதுக்கு உங்களை நீங்க செதுக்கிக்கிறதுக்கு இந்த ஒரு கேம்ப் போறீங்க. ஸோ இந்த கேம்ப்ல நீங்க போய் கத்துக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க புதுசா நீங்க லேர்ன் பண்றீங்களோ அதை எல்லாத்தையுமே நீங்க திரும்பி உங்களோட சொசைட்டில நீங்க ஒரு பெரிய ஒரு மாற்றத்துக்கு காரணங்களா நீங்க உருவாக்கணும். உங்களுக்காக இவ்வளவு ஒரு அமைப்பு எடுத்து உங்களுக்கு செய்யறாங்க, உங்களுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க அப்படின்னா எல்லாத்துடைய நோக்கம், நீங்க எல்லாருடைய நோக்கமும் ஒன்றே ஒண்ணுதான். இந்த சமுதாயத்துல நாளைக்கு நீங்க ஒரு ஷைன் பண்ணக்கூடிய ஒரு பர்சனா நீங்க இருக்கணும் அப்படின்றதுக்காக சரிங்களா? சோ அதுக்காக உங்களுக்கு எடுத்துக்கூடிய எல்லா முயற்சிகளையும் நீங்க செய்து சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னா ரொம்ப அழகா செய்ய முடியும். சோ நீங்க உங்க பேரண்ட்ஸ் வச்சு கேட்டீங்க, அவங்க என்னதான் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொல்றாங்களோ கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க, நல்லா ஒர்க் பண்ணுங்க, நல்லா நீங்க ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லியான ஒரு அட்மாஸ்பியர் இதுல பல விஷயங்களை கத்துக்கல. எப்பயுமே நம்ம நிறைய ரெசிஸ்டன்ஸ் டு சேஞ்ச் விஷயங்கள் இருக்கும். ஒரே மாதிரி தூங்கி எழுந்திரிச்சு ஒரே மாதிரி வீட்டுல இருந்து இது மட்டுமே பழகி இருப்போம். பட் இந்த 10 நாள் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஏற்றுக்கங்க. ஏன்னா வாழ்க்கை என்பது மாற்றங்கள் உட்பட்டது சரிங்களா? ஸோ உங்களோட வாழ்க்கையில ஜூனியர் சாம்பியன் இன்டர்நேஷனல் என்று சொல்லக்கூடிய உலக அளவில் இருக்கக்கூடிய அந்த இயக்கம் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறது. அந்த உலக அளவில் இருக்கக்கூடிய அந்த இயக்கத்துடைய விருதுநகர் பகுதியில் ஜேசிஸ் ஆஃப் விருதுநகர் அப்படிங்கிற ஒரு கிளை அமைப்பிலிருந்து நாங்கள் வந்திருக்கிறோம். ஸோ அந்த கிளை அமைப்பின் சார்ந்த ஒவ்வொருத்தருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி நீங்க உங்க எல்லாரையும் ஒரு சிறப்பு எடுத்து எல்லாரையும் கூட்டிட்டு உங்க ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுடைய ஆபிஷியல்ஸ் ஒவ்வொருத்தரும். உங்க ஒவ்வொருத்தருக்கும் எங்களுடைய நன்றியை நாங்கள் பகிர்ந்துக்கிறோம். எங்களுடைய அன்பு எப்பொழுதும் உங்களோட கூட இருக்கும். எப்போ எந்த சூழ்நிலைனாலும் மாணவர்கள் அடுத்த தலைமுறையினரை சமுதாயத்துக்கு நேராக வழிநடத்துறதுல ஜேசிஎஸ் எப்பொழுதுமே இருக்கும் அப்படிங்கிறது நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். இவங்க வழிநடத்துறதுல எந்த ஒரு நிலை இல்லைனாலும் நீங்க தாராளமாக நீங்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். We are ready to serve you. அதே மாதிரி உங்களுக்கும் ஒரே ஒரு விஷயம், கடவுள் நம்புங்க. கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய உங்க பேரண்ட்ஸை நம்புங்க. உங்க பேரண்ட்ஸ் உங்க ஒப்படைச்சிருக்கக்கூடிய உங்களுடைய டீச்சர்ஸ், இங்க இருக்கக்கூடிய இந்த அபிஷியல்ஸ். ஸோ இவங்க நம்புறதுன்றது வெறும் நம்புறது மட்டும் இல்லை, அவங்களுடைய வார்த்தைகளுக்கு ஃபீல் பண்ணிருக்கு. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை நீங்க ஒபே பண்ணணும். அதை பண்ணும் பொழுது கண்டிப்பா உங்களுடைய ஃபியூச்சர் அப்படிங்கிறதும் ரைட்டா இருக்கும். நாங்க செஞ்சோம், நாங்க இன்னைக்கு இந்த இடத்துல நிக்கிறோம். கண்டிப்பா அவங்களும் செஞ்சிருக்காங்க, அந்த இடத்துல இன்னைக்கு அவங்க இந்த இடத்துல நிக்கிறாங்க. ஸோ இதே போல நாளைக்கு நீங்களும் வந்து நிக்கணும். நாளைக்கு இன்னும் 20 வருஷம் கழிச்சு 30 வருஷம் கழிச்சு இதே மாதிரி ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் செட் வர்றாங்க அப்படின்னா அவங்க முன்னாடி பேசக்கூடிய அளவுல நீங்க இந்த சோசியத்துல இந்த சொசைட்டில ஒரு முக்கியமான ஒரு ஆளா நீங்க நிக்கணும் அப்படின்னு நாங்க வாழ்த்துறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். ஓகே, வணக்கம். Let's go. அடுத்தபடியாக இந்த ஸ்கவுட்டுடைய குழந்தையாக இருக்கக்கூடிய இன்னாசிராஜ் அவர்கள் மானசாமி சார். Let's go. மரதம் எப்படி இருங்க விஜயகுமார் சார்.
லேடி டீச்சர் ஷம்லா தேவி. கன்னடா மேல்நிலைப்பள்ளியினுடைய டிஓசி உமாமகேஸ்வரி மேடம். அடுத்து இவங்க மருகாதேவி மேடம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆதிதிராவிடர் அரசு உயர்நிலைப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அங்கேயே பேசுகிறேன். Class go. அதனுடைய அரசு ஆதிதிராவிடர் உயர்நிலைப்பள்ளியினுடைய ஆபீஸ் அசிஸ்டன்ட் மேடம். சிவகாசி மற்றும் அறிவுறுத்தல் சார்பாக Class go.